பார்க்குற மாரி வரும். சரி. ஓகே, ஓகேங்க. புரியுது. ஸோ மத்தபடி உங்களுக்கு ம். அடிஷனல் உங்களுக்கு குக்கிங் பண்றதுக்கான அலோவன்ஸ்லாம் உங்களுக்கு உள்ளயே நீங்க குக் பண்றதுக்குலாம் உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்களா? ப்ராப்பரா இருக்கா அது எல்லாமே? உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்க வெஜ், குக்கிங் நான்வெஜ் ப்ராப்ளம் எதுனாலும் சாப்பிட முடியுமா? அது வெஜ், நான்வெஜ் எல்லாம் ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு இங்க ரெஃப்ரிஜரேட்டர், ஃப்ரீசர் எல்லாமே உண்டு. நீங்க மந்த்லி ஒன்ஸ் ஷாப் பண்ணிட்டு அத நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது கேஸ் கிடையாது. ஒரு இண்டக்ஷன் போல ஒண்ணு இருக்கு. கரண்ட் கனெக்ஷன் தான். அதுல தான் ஃபுல்லா. பிளஸ் வாஷிங், ட்ரை ஏரியா அதுவும் உண்டு. அது பிரச்சனை இல்ல. சரி ஓகேம்மா. நீங்க ஆக்சுவலா டைரக்ட் விசா போயிருக்கனால, ஸோ லைசென்ஸ் ப்ராசஸ் உங்களுக்கு பண்ண டேட்டா ஃப்ளோ, அட்டஸ்டேஷன், எலிஜிபிலிட்டி, ம். புரமோட்டரிக்கு அண்ட் வந்து புரமோட்டரிக்கு அப்புறம் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் அந்த லைசென்ஸ்க்கு மட்டும் நீங்க எவ்வளோ செலவு பண்ணீங்க? எக்ஸாம்ஸ் வரைக்கும் முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க? ம். ஆ வெறும் ப்ராசஸ்க்கு மட்டும் லெஸ் தென் 1 லேக். ஐ திங்க் ஒரு 80,000 இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ 75, 80 ஸோ ஜஸ்ட் ஓகே. ப்ராசஸ் மட்டும். உங்களோட டாக்குமெண்ட்டுக்கு டோட்டலா ஒரு 75,000 to 80,000 நீங்க லைசென்ஸ்க்கு மட்டுமே பண்ணியிருக்கீங்கல்ல? டேட்டா ஃப்ளோ எக்ஸாம்ஸ் வரைக்கும். ஆமா. அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஆமாண்ணா. எக்ஸாம்ல கிளியர் பண்ணனால உங்களுக்கு இந்த 80க்குள்ள முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்படிதானே? ஆமா, ஆமா. ஆமா. ஸோ அப்ப செகண்ட் டைம் நம்ம இன்கேஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருந்தோம் அப்படின்னா, 2வது எக்ஸாம்க்கு திருப்பி நீங்க இன்னொரு டைமான எக்ஸாம் ஃபீஸ் 27 நீங்க இருந்த டைம்ல 27 இருந்திருக்கும். இப்ப 33 ஆயிடுச்சு. இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆமா. அது பே பண்ணியிருக்கீங்க 27 இல்ல? சரி ஓகே, ஓகே. எக்ஸ்ட்ரா. சரி ஓகேப்பா. மத்தபடி சவுதி உங்களுக்கு சேஃப்டியா இருக்கா? வெளியலாம் நீங்க போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு எல்லாமே ஓகே கன்வீனியன்ட்டா இருக்கா? ஃபுல் ஃப்ரீடம் தானா இங்க. ஆனா நம்ம இந்தியால இருக்கும்போது இங்க ஒரு மோர் ஏன்னா ட்ரெஸ் நம்ம கல்ச்சர் பொட்டு எது வேணா நீங்க வச்சுக்கலாம். இவங்க இததான் ஃபாலோ பண்ணணும் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. ஹாஸ்பிட்டல்லயும் கிடையாது. சரி உங்களோட ஓகே. இது நீங்க ஃபாலோ பண்ணி. சரி ஓகே. ஒர்க் கல்ச்சர் வைஸ் வந்து உங்களுக்கு இந்தியா பெட்டரா இருக்கா? இல்ல சவுதி பெட்டரா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? ஒர்க் கல்ச்சர் அண்ட் வந்து சேலரி வைஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாமே. ஒர்க் இங்கே பெட்டர்னா. ஆனா நான் இருந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப ரஷ், ஓவர் அட்மிஷனு. அது கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இங்க ஒர்க் டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சு. ஏன்னா ஃபுல்லு சிஸ்டம் ஒர்க் தான். நம்ம ரிட்டன் ஒர்க் எதுவும் கிடையாது. அது போல முக்காவாசி ஒர்க் நம்ம ஊர்ல இருக்கதெல்லாம் இங்க குறைச்சிட்டாங்க. நம்ம கூட எனி டைம் செக்கிங் அது இதுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்றது கிடையாது. அது கொஞ்சம் லிபரலா உண்டு. சரி ஓகே. ஓவரால் ரேட்டிங் உங்களுக்கு சேலரி வைஸ் அண்ட் கம்ஃபோர்ட் வைஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், நெக்ஸ்ட் வந்து எல்லாமே ஓவரால் பெனிஃபிட்ஸ்ல ஏர்னிங்ஸும் சேர்த்து நான் சொல்றேன். எதுக்கு நீங்க ஒரு 5 ஸ்டார் 5 அவுட் ஆஃப் 5 ஸ்டார் நீங்க ரேட்டிங் குடுக்கணும்னா, இந்தியால எவ்வளோ நர்சிங்கா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றது எவ்வளோ ரேட்டிங் குடுப்பீங்க? அண்ட் சவுதில எவ்வளோ நீங்க ரேட்டிங் குடுக்குறீங்க?